ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். 14வது சர்க்கம். அஸ்வமேத யாகம் நிகழ்கின்றமை கூறுதல். இன்னனம் யாகம் செய்ய வேண்டி குதிரையை விட்டு ஓராண்டு நிரம்பி அக்குதிரையையும் திரும்பி வர சரையூ நதியின் வடக்கரையில் மன்னவனது யாகம் நடந்தது. அப்பொழுது பிராமணோத்தமர்கள் யாவரும் களைக்கொட்டு முனிவரை முன்னிட்டு கொண்டு வேள்வி சடங்குகளை செய்தனர். அந்த யாகத்தில் பிழை என்று சொல்லத்தக்கது ஒன்றும் நேரிடவில்லை. மந்திரத்திலாவது தந்திரத்திலாவது யாதொரு குறையும் விளையவில்லை. அந்த மகா யாகம் நடந்த நாட்களில் திருப்தி பெறாதவர் ஒருவரும் இல்லை. அஸ்வமேதம் செய்ய வேண்டிய நாட்கள் அநேகங்களாயினும் கல்ப சூத்திரங்களிலும் அதற்கு மூலமான பாகங்களிலும் முக்கியமான 3 தினங்கள் கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் நாள் சதுஷ்டோமம் என்றும், 2ஆம் நாள் கிருத்தியம் என்றும், 3ஆம் நாள் அதிராத்திரம் என்றும் யாகங்களை நடத்துவதால் அந்தந்த யாகத்தின் பேரால் அந்தந்த தினங்களில் செய்ய வேண்டிய செயல்கள் நடந்து வருவதுண்டு. அப்படியே அம்3 தினங்களிலும் அம்3 யாகங்களை நடத்தினர். இதர சாஸ்திரங்களில் அஸ்வமேத மேதத்திற்கு மற்றும் சில யாகங்களை செய்ய வேண்டுமென சொல்லுவதாலே அவைகளையும் குறைவர செய்வித்து நடத்தினர். அவை ஜோதிஷ்டோமம் என்றும், ஆயுஷ்யம் என்றும், அதிராத்திரம் 2, அபிஜித் ஒன்றும், விச்வஜித் ஒன்றும், அப்தோரியாமம் என்கிற மகாயஜ்யம் ஒன்றும் ஆக 7 யாகங்கள். இப்படி அம்3 தினங்களுடைய மற்ற தினங்களில் இந்த யாகங்களை அரசன் செய்வித்தனன். அப்பொழுது மன்னவன் யாகத்தை காண வந்த அந்தணர்களுக்கு பொன்னை கோடி கோடியாக கொடுத்தனன். பின்பும் பேதையாகிய ஓர் அந்தணன் உயர்ந்த நகைகளை வேண்டுமென்று யாசிக்க அரசன் தன் கைவலையை ஈந்தனன். இப்படி மிகுதியாக பொன்னும் பொருளும் அளிக்க யாவரும் கழித்தனர். அவைகளை பெற்ற அந்தணர் அனைவரும் அரசனுக்கு விசேஷமாக ஆசீர்வாதம் செய்தனர். இன்னனம் யாகங்கள் அனைத்திலும் சிறந்ததான அஸ்வமேதம் என்னும் அம்மகா யாகத்தை குறையற செய்து முடித்து அம்மன்னவன் மிகவும் களிப்புற்றனன்.